குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ செகண்ட் லெசனில் நம்ம பார்த்துட்ருக்க செகண்ட் லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற டாபிக்லேருந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி நம்ம இங்கே பார்ப்போம். சர்க்குலர் மோஷனில் நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். தி சர்க்குலர் மோஷன் டிவைட் இன்டு 2 டைப்ஸ். ஓகேங்களா? என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா சொல்லி என்னென்னு பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ சர்க்குலர் மோஷன் அது வந்து யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இது முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போது நமக்கு 2 டைப் ஆஃப் மோஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன், லீனியர் மோஷன் இருக்குது அப்படின்னா ஸோ எப்படி ரிலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இது ஒரு லீனியர் மோஷன் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லீனியர் மோஷனாக இருந்தால் அதோட வெலாசிட்டி வின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் பார்ட்டிகல் போச்சுன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ்ன்னு சொல்லலாம். லீனியர் ஆக்சலரேஷன் ஏ. ஸோ இது லீனியர் வெலாசிட்டி, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது லீனியர் ஆக்சலரேஷன். இது வந்து லீனியராக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒரு சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போது இதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ஆல்ஃபா வந்து என்னது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்போ இந்த எஸ்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா டீட்டா. அப்போ மீன்ஸ் இது இப்படி கிடைக்கும் நமக்கு. இது டீட்டான்றது என்னென்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இது என்னதுன்னா லீனியர் வெலாசிட்டி, லீனியர் ஆக்சலரேஷன் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது லீனியர், வின்றது என்னவாக இருக்கும், லீனியராக இருந்தால் இதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா? இது லீனியர் வெலாசிட்டி, இது ஆங்குலர் வெலாசிட்டி. கலர் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். லீனியர் வெலாசிட்டி வி, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸு, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேல்யூ என்னது டீட்டா. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் நீங்கள் சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆறால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது எதோட ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஏ ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் ஃபார்மா என்னது லீனியர் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஏடி பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஏடி ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேடியனில் பார்த்தோமா எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தேடு. சரிங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். வின்றது லீனியர் வெலாசிட்டி, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீட்டா. இதுக்கெல்லாம் எல்லாமே என்ன மல்டிபிள் பண்ணோம், ஆரை மல்டிபிள் பண்ணால் ஒவ்வொன்றுத்துக்கான ரிலேஷன் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஏன் இதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கு என்னங்க சார் ரிலேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ரேடியன் இந்த மாதிரி லீனியர் வெலாசிட்டி இப்படி இருந்தால் என்ன சொல்லுவோம், சர்க்குலர் மோஷன் சொல்லுவோமா. இந்த சர்க்குலர் மோஷன் தானே நம்ம இந்த ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கொண்டு வந்தோம். ஸோ அதுக்காக இதை சொல்கிறதுக்காக நமக்கு என்ன சொல்லணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புரியுங்களா? ஷார்ட் ஃபார்மாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம படத்துக்குள்ளே வரலாம். இங்கே சர்க்குலர் மோஷனில் 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து என்ன மோஷன் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இன்னொன்று வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா
யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு நமக்கு தெரியணும். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, when a object, ஓகேங்களா, a point object or any object moving on circular path, ஓகேங்களா, ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது வித் ரேடியஸ் ஆர்ன்ற ரேடியஸில், ஓகேங்களா, ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணிகிட்ருக்காமா, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்படி மூவ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் எந்த பொசிஷனில் இருக்குது, ஏன்ற பொசிஷனில் இருக்குது. அடுத்தது எங்கே வரலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ற பொசிஷனுக்கு வரலாம். அடுத்தது எங்கே வரும், சிக்கு வரும். அடுத்தது டீன்ற பாயிண்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பொசிஷன் என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ பொசிஷன் சேஞ்சஸ் ஆகும்போது இதோட வெலாசிட்டி, ஐ மீன் லீனியர் வெலாசிட்டினா இந்த டேஞ்சென்ஷியல் லைன்லேயே போடுவோம் இல்லைங்களா, இது v1, இது ஒரு வெலாசிட்டி. அடுத்தது இப்படி இருக்குங்களா, இது v2. அடுத்தது இந்த மாதிரி இருந்தால் இது v3. இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா இது v4. ஸோ எனி பொசிஷன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற பொசிஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைமில் எங்கே வரும்னா பி பொசிஷன் சேஞ்சஸ் ஆகும். பி பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டைமில் சிக்கு, அடுத்த சியிலிருந்து டிக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் covers equal distance on the circumference of the circle in a given interval of time. ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த circumference of the circle-ல ஒரு குறிப்பிட்ட டைமில் இங்கேருந்து இங்கே, ஓகேங்களா, இந்த இது வந்து என்ன சொல்லுவோம், circumference of the circle சொல்லப்போ, இந்த சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, கவர் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்து பி டு சிக்கு வர்றதுக்கும் என்ன பண்ணும், அதே சேம் டைமில் அதே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கவர் பண்ணுது. அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில், சரிங்களா, நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இது எப்படி இன்னும் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது ஏன்னு வச்சுக்கோ, இந்த பொசிஷன் ஏ, இந்த பொசிஷன் பி, இது சி, இது டி. அப்போது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 1 செகண்ட் ஆச்சு அப்படின்னா பியிலேருந்து அது 1 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பியிலேருந்து சி போகிறதுக்கும் 1 செகண்ட் தான். அதே எவ்வளோ டிஸ்டன்ஸ், 1 மீட்டர். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் 1 செகண்ட் 1 மீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே வர்றது 1 செகண்ட் 1 மீட்டர். அப்போது ஒவ்வொரு செகண்ட்லையுமே எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணுறோம், 1 மீட்டர். இங்கேயும் 1 மீட்டர், இங்கேயும் 1 மீட்டர். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில், ஐ மீன் ஈக்குவல் டிஸ்டன்ஸை சேம் டைம்ஸ் அதே ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கவர் பண்ணுறதுனால இது என்ன வெலாசிட்டி, என்ன மோஷன் சொல்கிறோம் நம்ம, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சரிங்களா, புரியுதுங்களா. இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது எதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், the velocity is constant. ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஐ மீன் வெலாசிட்டிலாம் எப்படிலாம் கான்ஸ்டன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். ஏன் வெலாசிட்டியோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, இது v1, இது v2, இது v3, இது v4. அப்போ வெலாசிட்டி v1, v2, v3 அப்படின்ற வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, வெலாசிட்டி என்ன ஆகிட்டுருக்குன்னா சேஞ்சஸாக இருக்குது. இன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் the velocity is always changing but speed remains same or speed remains constant. அப்போ ஸ்பீடு அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பீடுன்னு சொல்லுவோம். மேக்னிடியூட்னா பாருங்கள், இங்கேருந்து இதோட லென்த்து, அதே மாதிரி இங்கேருந்து இதோட லென்த்து, இங்கேருந்து இதோட லென்த்து, இங்கேருந்து இதோட லென்த். ஸோ எல்லா இடத்துலையுமே லென்த் வந்து என்னவாக இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஸ்பீட் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டியோட டைரக்ஷன் பாருங்கள், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அப்போ வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. சரிங்களா.
இப்படி இருந்தாலுமே அது என்னது அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெலாசிட்டி சேஞ்சஸ். ஏன் வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதோட பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷனில் வெலாசிட்டியோட அந்த டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. பட் எது சேஞ்சஸ் ஆகலைன்னா மேக்னிடியூட் சேஞ்சஸ் ஆகலை. மேக்னிடியூட் மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்பீடு. அப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸ்பீடு இஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆர் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதை தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எதெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆக்சலரேஷன் ஆல்சோ ஆக்சலரேஷன் இருக்குமோ அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் 0 அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேன் கூட வச்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேனில் நமக்கு வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா, 1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேனோட பிளேட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் எப்போவுமே ஒரே மாதிரி சுற்றிட்டுருக்கும். அதுவே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த 2ன்ற ஸ்பீடில் வந்து என்ன பண்ணும், யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் என்ன ஆகிட்ருக்கும், ரொட்டேட் ஆகிட்ருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அனதர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ரொட்டேட்டட் ஆர் எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன். இது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன். இப்போது சன்னை சுற்றி எர்த் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 365 டேஸ் இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இந்த 365 டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஒரே ஸ்பீட்டை தான் என்ன பண்ணிட்டுருக்கோம் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ 1 டேக்கு எத்தனை டைம்ஸ், சரி 1 டே வந்து என்னது 24 ஹவர்ஸாக. அப்போ அந்த 24 ஹவர்ஸ் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை டேஸ் எடுத்துக்கோன்னா 365 டேஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன் ஆல்சோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம், எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான், இதோட எடுத்துகிட்டு எலக்ட்ரான் போட்டுங்க, ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி என்ன பண்ணிட்டுருன்னா வட்டப்பாதையில் சுற்றி வரும் அப்படின்னு நல்லா நமக்கு தெரியும். அதோட ஸ்பீடு என்ன பண்ணுதுன்னா சேஞ்சஸ் பண்ணாது. ஸோ ஒரே மாதிரி தான் என்ன பண்ணும், சுற்றி வரும். ஸோ அதனால் அது எல்லாமே நான் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், வெலாசிட்டி ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீட் ரிமைன்ஸ் சேம். இதை ஃபிசிக்கலி சொல்ல போனோம்னா மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஒன்லி டைரக்ஷன் இஸ் சேஞ்சஸ். சரிங்களா? இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அடுத்தது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக சொன்னீங்கன்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்புறம் என்ன அர்த்தம், வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்டு டைரக்ஷன். இதுலேயும் வெலாசிட்டி என்ன பண்ணும், சேஞ்சஸ் ஆகும். ஆனால் இதில் ரெண்டுமே, அதில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்டு டைரக்ஷன். ஓகேங்களா? அப்போ அந்த சர்க்குலர் மோஷனில் எதெல்லாம் சேஞ்சஸ் ஆகணும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் ஸ்பீட் அண்டு டைரக்ஷன். இங்கே ஸ்பீட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அண்டு டைரக்ஷன் போத் ஆர் சேஞ்சஸ். அப்போ போத் ஆர் சேஞ்சஸ்னால் மீனிங் என்ன சொல்லணும்னா வெலாசிட்டி ஆல்வேஸ் சேஞ்சஸ். ஆனால் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்ன சொன்னோம், வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். எப்படி சேஞ்சஸ் ஆகும்னா ஸ்பீடு வந்து நமக்கு என்ன ஆகிட்டுனா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐ மீன்ஸ் வெலாசிட்டி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான் அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படி இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பாருங்கள் இங்கே இருக்குது, the velocity changes in both speed and direction during the circular motion we get non-uniform circular motion. சரிங்களா? இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு
தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? அந்த 5 மார்க் கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, derive an expression of centripetal acceleration. derive an expression for centripetal acceleration. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஷார்ட்டாகவும் சொல்லித்தரோம் உங்களுக்கு, எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்டாகவும் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம். சென்ட்ரிபிட்டல் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா சென்டரை நோக்கி அப்படின்றது அர்த்தம். மையத்தை நோக்கி இருக்கக்கூடிய அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? டுவர்ட்ஸ் டு த சென்டர், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரிபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரிபிட்டல் மீன்ஸ் டுவர்ட்ஸ் டு த சென்டர். அப்போது டுவர்ட்ஸ் டு த சென்டர் மீன்ஸ் சென்டரை நோக்கி இருக்குது அப்படின்றது. எது நோக்கி இருக்குது அப்படின்னா திஸ் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னா சென்டரை நோக்கி இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதில் எதோட மேக்னிடியூட் வந்து இன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா the velocity vector or magnitude of velocity vector is constant. அப்போது ஸ்பீடோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருப்போம். அப்போ எது சேஞ்சஸ் ஆனால் ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராம் பாருங்கள். இந்த நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? this is a uniform circular motion. ஸோ அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஏன்ற பாயிண்ட்டு, இது பி, இது சி, டி, இ, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ ரேடியஸ் திஸ் இஸ் ஆர், இதுவும் எல்லாமே ஈக்குவல் ரேடியன்ஸ். அப்போது ஏன்ற பாயிண்ட்டை டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி வி, பின்ற பாயிண்டில் டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி வி, சின்ற பாயிண்டில் டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி, இது எல்லாமே டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி தானே. அப்போது இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டியில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணோன்னா எது சேஞ்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆல்வேஸ் சேஞ்சஸ், த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்பீடு வந்து என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட். ஸ்பீடு மீன்ஸ் என்ன சொல்கிறோம், மேக்னிடியூட். அப்போ இங்கேருந்து இதோட லென்த்து பாருங்கள், இங்கேருந்து இதோட லென்த், அப்போ இந்த இங்கேருந்து இதோட லென்த்து, இங்கேருந்து இதோட லென்த்து, இங்கேருந்து இதோட லென்த். அப்போ லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்போ லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸ்பீட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஆர் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டினாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ எது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ சேஞ்சஸ். அப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த ஷேப் இருக்குது, இப்படி இருக்குங்களா. அப்போ வெலாசிட்டியில் மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா திஸ் மோஷன் இஸ் கால்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்ம எப்படி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கு லென்த் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் இஸ் நாட் சேஞ்ச் டூரிங் த மோஷன். நம்ம அந்த டயக்ராம் பாருங்கள், ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா length of the velocity vector. Length of the velocity vector means magnitude of the velocity vector is not changed. Not changed ன்னு அர்த்தம் constant. So implying that speed remains constant. அப்படி இருந்தாவே இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி even though velocity is tangential at every point on the circle. ஒவ்வொரு பாயிண்ட்டில் டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கக்கூடிய, அதாவது
இந்த இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இதெல்லாமே என்ன வெலாசிட்டினா டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி. ஸோ டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே அதோட மேக்னிடியூடோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தாவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணி அஷ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கல் இப்படி இப்படி இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்படி சுற்றுறீங்க. இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது கல்லை இப்படி விட்டுறீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா இதோட மோஷன் என்ன பண்ணும், இப்படியே தானே போகணும். இல்லை சப்போஸ் இந்த டைரெக்ஷன் தான் இதோட மோஷன் இப்படியே போகணும், இந்த டைரெக்ஷன் தான் இப்படியே போகும். ஆனால் இது ஏன் இப்படி சர்க்குலர் ஷேப்பில் ரிவால்வ் ஆகுது யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த சர்க்குலர் ஷேப்பில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன் அது நமக்கு ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேபி இது இந்த டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா இதோட மோஷன் வந்து இப்படியே போயிடலாம். இல்லாட்டி இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா இதோட மோஷன் இப்படியே கூட நமக்கு போகும். இல்லாட்டி இப்படியே கூட போகும். இல்லாட்டி இந்த டைரெக்ஷன். இப்போ நம்ம ஒரு கல்லை சுற்றிட்டே இருக்கீங்க. ஒரு கல்லை வந்து கயிறில் கட்டி சுற்றிட்டே இருக்கும்போது லைட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நீ எந்த டைரெக்ஷனில் விடுறியோ அந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு விழுந்துருதுன்னு வச்சுக்க. ஏன் அந்த மாதிரி விழணும்? ஆனால் அது ஏன் விழுது? சப்போஸ் இந்த மாதிரி விழலை அப்படின்னா அது ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே சரிங்களா இதுக்கு சென்டரை நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், ஓகேங்களா, the acceleration acting towards to the circle or center, this is called centripetal acceleration. ஓகேங்களா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஏன் அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சலரேஷன் இது சென்டரை நோக்கி இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெலாசிட்டியில் இருந்தாலுமே என்ன பண்ணிகிட்ருக்காது, சர்க்குலர் மோஷனில் சுற்றி வந்துட்டுருக்கு. சப்போஸ் there is no சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், எந்த ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் இல்லை அப்படின்னா ஒரு வேளை என்ன பண்ணுமோ அப்படின்னா இந்த பார்ட்டிகள் எப்படி போச்சுன்னா இதோட மோஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இல்லாட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இல்லாட்டி இந்த டைரெக்ஷன், இல்லாட்டி இந்த டைரெக்ஷன், ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷன் இருக்குமே தவிர பர்டிகுலர் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த ரவுண்ட் சர்க்குலர் மோஷனை வந்து என்ன பண்ணாதுன்னா உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? என்னென்னு சொல்கிறது புரியுதா? இதுதான் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்னொரு டைம் சொல்கிறோம். நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இந்த டயக்ராமில் கூட பாருங்கள் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இங்கே 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 எல்லா இடத்துலையுமே பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே என்ன பண்ணுவோன்னா ஆக்சலரேஷன் எதை நோக்கி இருக்குது பாருங்கள், டுவர்ட்ஸ் டு த சென்டர். ஏன் டுவர்ட்ஸ் டு த சென்டர் இருக்குது அப்படின்னா சப்போஸ் வெலாசிட்டி v1 இப்படி கொடுக்குறோமா, இங்கேயும் v1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல v2 இருக்குது அப்படின்னா நம்ம v1 v2 எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோமே அதே டைரெக்ஷனில் தான் என்ன பண்ணணும்னா இதோட மோஷனும் இருக்கும். சரிங்களா? எப்போ அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் எது இல்லைன்னா இதோட டைரெக்ஷன் இப்படி போகும். ஆனால் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் இது என்ன பண்ணுதுன்னா இப்படி சர்க்குலர் ஷேப்பில் ரொட்டேட் பண்ண வைக்கிது. இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து வெலாசிட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷன் போக விடாமல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணிகிட்ருக்கு ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் டு த சென்டரை நோக்கி ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த கல் எங்கே வந்து விழுது, பூமியை நோக்கி வந்து எது தூக்கி போட்டாலும் பூமியை நோக்கி வந்து விழுது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில். அப்படின்னா ஏன் பூமியை நோக்கி வருது அப்படின்னா பூமிக்கு என்ன இருக்குது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஒரு ஆக்சலரேஷன் சென்டரை நோக்கி இருக்கிறதுனால தான் பார்ட்டிகள் என்ன மோஷனை உருவாக்குது, ஒரு சர்க்குலர் மோஷனை வந்து உருவாக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்லலாம். சரிங்களா? புரியுதுங்களா இது? ஸோ ஆக்சலரேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து என்ன பண்ணும் வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும். அதை தான் நம்ம சொல்லுவோம்.
ஸோ இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்லேயே இதுக்கான ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு இங்கே டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் நான் தனியாக போட்டுடலாம். ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்குலர் மோஷனை உருவாக்கணுன்னா அதோடய சென்டர்லேருந்து ஆறுன்ற ரேடியஸில், அப்போ இதோட பொசிஷன் ஏயில் பொசிஷன் ஏன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா பீன்ற பொசிஷனுக்கு போகுது. சரிங்களா? இப்போ இதோட ரேடியஸ் R1, இதோட ரேடியஸ் R2. அப்போ இந்த ஏவும் பியும் சேர்ந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து என்ன எடுத்துகிறோம் நம்ம அப்படின்னா தீட்டா. ஆங்கிள் என்ன வச்சுக்கிட்டோம் நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போது இதோட வெலாசிட்டி, ஏல வெலாசிட்டியோட டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்கா, இது V1. பியில் எப்படி இருக்குன்னா இது V2. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போது வெலாசிட்டிக்கு நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஒரு வெலாசிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கா, இது V1. இன்னொரு வெலாசிட்டி எப்படி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்கா, இது V2. அப்போ இது ரெண்டுமே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. சரிங்களா? அப்போ இதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ΔV. வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ΔV வெக்டாரை நம்ம எப்படி எழுதுவோம், V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார். இங்கே போட்டிருக்கிற டயக்ராமே தான் நான் எடுத்து தனியாக போட்டிருக்கேன். சரிங்களா? இது ஒன்று முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது நமக்கு ரேடியஸ்க்கு வாங்க. அப்போ ஒரு 2 ரேடியஸ் வரைஞ்சிருக்கோம். ஒன்று இப்படி ஒரு ரேடியஸ் இருக்குது, இது R1. அடுத்து இப்படி ஒரு ரேடியஸ் இருக்குது, இது R2. டயக்ராம் பாருங்கள். மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன வச்சுருக்கோம் நம்ம தீட்டா. அப்போது இதோட வேல்யூ என்னது ΔRன்னு வச்சுக்கலாமா. திஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எப்படி எழுதலாம், ΔR வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். ஸோ இங்கே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் தீட்டா, இங்கே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் தீட்டா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன வச்சுக்கலாம் நம்ம 1, இன்னொன்று ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வச்சுக்கலாங்களா. ஸோ அப்படி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டு அதே மாதிரி இதுவும் சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம், இதையும் சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, இங்கே சைன் தீட்டா ஈக்குவல் டு, கலர் சேஞ்ச் பண்ணுறேன், இதுக்கான கலர் இதில் எழுதிடலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் அதோட டயக்ராமை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதோட மேக் பண்ண ஆங்கிள் தீட்டா, இதோட மேக் பண்ண ஆங்கிளும் தீட்டா. அப்போ ΔR அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ΔR வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். சரிங்களா? அதே மாதிரி ΔV வெக்டார் ஈக்குவல் டு V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார். இந்த 2 டயக்ராமும் பாருங்கள். இப்போ இது மேக் பண்ண ஆங்கிளும் தீட்டா, இது மேக் பண்ண ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிள் நம்ம என்ன சரி சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போட்டெனஸ்ன்னு வச்சுக்கலாங்களா. அப்போ ஆப்போசிட் சைடு என்னது ΔR டிவைட் பை ஹைப்போட்டெனஸ் என்னது அப்படின்னா நமக்கு R, இதோட ரேடியஸ் வந்து Rன்னு வச்சுக்கலாம். ஸோ R சைன் தீட்டா இஸ் அப்ராக்சிமேட்லி தீட்டா. ஏன்னா ஸ்மால் ஆங்கிளாக இருக்கிறதுனால அதை நம்ம என்ன வச்சுக்கலாம் தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு ΔR டிவைட் பை R. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே வாங்க, இதுக்கும் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ΔV டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு வின்னு வச்சுக்கலாங்களா. சரி, ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போட்டெனஸ் V. அப்போ சைன் தீட்டான்றது ஸ்மால் ஆங்கிளா, அப்போ தீட்டான்றது என்ன எடுத்துக்கலாமா ΔV டிவைட் பை V. அப்போ இங்கேயும் V, இங்கேயும் V இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் V கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் போடுவோம். ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ΔV அப்படின்றது எதை நோக்கி இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமில் பாருங்கள், ரிசல்டன்ட் டைரக்ஷன் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா ரேடியலி இன்வெர்ட். அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா டுவர்ட்ஸ் டு த சென்டரை நோக்கி இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் மென்ஷன் பண்ணுறோம்.
அதாவது V1ம் V2ம் அந்த டயக்ராம் பாருங்கள், V1ம் V2ம் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது ரிசல்டன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எதுக்குள்ளே எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இன்வர்டுன்னு என்ன சொல்லுவோம், நம்ம உள் பக்கத்தில் இருக்குது. அப்பலாட்டி டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து நோக்கி இருக்குது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணுறோம். த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் the resultant velocity towards to the center of circle அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா. அப்போ டீட்டாவும் ஒரே மாதிரி இருந்தால் டீட்டா ஈக்குவல் டு டீட்டா கம்பேர் பண்ணலாங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னது, டெல் ஆர் பை ஆர். இன்னொரு டீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லுவோம், மைனஸ் டெல் வி பை வி ஈக்குவல் டு மொத்தமாக நமக்கு டீட்டா. இப்போ நமக்கு டெல் வி மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த சைடு டிவைட் இருக்கிறது, இந்த சைடு வந்து மல்டிப்ளை ஆகிடுமா. அப்போ டெல் வி ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டெல் ஆர் டிவைட் பை ஆர். சரிங்களா? இப்போது இந்த ரெண்டு சைடுமே டெல்டியால் டிவைட் பண்ணுவோம். நம்ம டிவைடட் டெல்டி ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல் வி பை டெல் டி ஈக்குவல் டு இது என்ன எப்படி எழுதலாம், மைனஸ் வி பை ஆர். இது எழுதலாம் டெல் ஆர் பை டெல் டி இப்படின்னு எழுதலாங்களா? நமக்கு டெல் வி பை டெல் டி வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சலரேஷன் சொல்லாமா. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், டெல் ஆர் பை டெல் டி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர் மீன்ஸ் பொசிஷன் சொல்லுவோமா. அப்பலாட்டி பொசிஷன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ டெல் ஆர் பை டெல் டிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா வின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு வின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே ஒரு வி, இந்த இடத்துல ஒரு வி பை ஆர். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொன்னால் இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம் இருக்குங்களா. இந்த ரெண்டு டயக்ராமும் டீட்டா தான் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு டீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு டெல் ஆர் பை ஆர். இதுக்கு டீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு டெல் வி பை வி. ரெண்டுமே டீட்டா ஈக்குவல் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வரும், டெல் ஆர் பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி பை வி. டெல் வி மட்டும் வேணும்னா இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ டெல் வி ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டெல் ஆர் பை ஆர். இப்போ என்ன பண்ண சொன்னோம், டெல்டியால் ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ணுறீங்க. சரியா? மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன்று ஆக்சலரேஷன் மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு கண்டிஷன் என்ன, ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இந்த ஆருக்கு இந்த ஆர் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். சரிங்களா? இப்போது இதுக்கு லீனியர் ஆக்சலரேஷனுக்கும் என்ன சொல்கிறது, லீனியர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னா நம்ம இங்கே சி யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஒரு கண்டிஷன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்படிலாட்டி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இது ரெண்டு ரிலேஷனுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நோட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The magnitude of centripetal acceleration is constant for uniform circular motion. ஏன்னா ஆக்சலரேஷன் அப்படின்றது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எப்போவுமே கான்ஸ்டன்ட். பட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பட் டேக் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டூரிங் த மோஷன். நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாகவே ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நம்ம ஏன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கல அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டூரிங் த மோஷன். அந்த பார்ட்டிகள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா இப்படி ஒரு டைரக்ஷன், இப்படி ஒரு டைரக்ஷன், இப்படி ஒரு டைரக்ஷன், இப்படி ஒரு டைரக்ஷன் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால தான் நம்ம ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கல, கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கல. பட்டு இப்படி இருந்த பார்ட்டிகள் இதே டைரக்ஷனில் இப்படியே வந்துச்சு அப்படின்னா அப்போ ஆக்சலரேஷன் இன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்னென்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போத் ஸ்பீட் ஆர் ஸ்பீட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ சேஞ்சஸ். திஸ் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் த பாப் அட்டாச் டு த ஸ்ட்ரிங்ஸ் மூவ்ஸ் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள். ஒரு பாபை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் கூட கட்டி விட்டுட்டு வெர்டிக்கலில் வந்து என்ன பண்ணுறோம் ரொட்டேட் பண்ண விட்டேன் அப்படின்னா எல்லா டைம்லேயும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊஞ்சல் இருக்குது அப்படின்னா ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக ரொம்ப மேலே வரையும் போயிட்டு இப்படி வரும். அப்படியே டைம் குறைய என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா கீழே வந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் இஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, நாட் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதனால் அது என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா போத் டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ரெண்டுமே இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அப்போது அந்த டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குங்களா? சரி, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இது என்னது? டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஓகேவா? இதோட ரிசல்டன் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர்னு வச்சுக்கலாம். ரிசல்டன் ஆக்சலரேஷன் ஏஆர். அப்போ இது மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ரிசல்டன் ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். ஸோ ரிசல்டன் ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? நமக்கு தெரிஞ்ச ஆக்சலரேஷனோட மேக்னிடியூடு வந்து என்ன எழுதுவோம்? நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் AC ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மேக்னிடியூட்னு எழுதணும்னா இது. ஏன் நம்ம இங்கே மைனஸில் போடலாம் அப்படின்னா நம்ம மேக்னிடியூடு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும்னா AR ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நம்ம எப்பவுமே மேக்னிடியூட்னா ஸ்கொயர் போடுவோம். நம்பர் இருக்குங்களா? என்னென்ன டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குது? டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ப்ளஸ்ஸு என்னது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசல்டன் ஆக்சலரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரிசல்டன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் எடுத்து எழுதலாம். அடுத்து எழுதினா என்ன கிடைக்கும்? AT ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர் வேல்யூ என்னது? V ஸ்கொயர் பை R இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அதுக்கான ரிசல்டன் ஆக்சலரேஷனுக்கான ஒரு வேல்யூ. AT ஸ்கொயர் ப்ளஸ் V ஸ்கொயர் பை R இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இதில் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு இப்படி ஒரு இது வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு tan தீட்டான்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. tan தீட்டா ஈக்குவல் டு, ஏன்னா ஆப்போசிட் சைடு எதுவும் கிடையாது, அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போட்டனஸ் மட்டும் இருக்குது. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? adjacent side divided by opposite side divided by adjacent side.
tan theta equal to opposite side divided by adjacent side. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா இது இப்படியே டோட்டலாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ரிசல்டன் ஆக்சலரேஷன் வந்து என்ன எழுதணும் நம்ம மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் tan தீட்டான்னு வச்சுக்கணும். இங்கே என்ன இருக்குது adjacent சைடில் AT டிவைட் பை இதில் வேல்யூ AC எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ATயோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ACயோட வேல்யூ V² டிவைட் பை R. சரிங்களா? அப்போ tan theta equal to AT டிவைட் பை V² பை R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினில் நமக்கு கேட்பாங்க. இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ எக்ஸாம்பிள் 2.40 பார்க்கலாம். ஏ பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 மீட்டர். ஒரு பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சர்க்கிளில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம 10 மீட்டர். ஸோ R ஈக்குவல் டு 10 மீட்டர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன வெலாசிட்டியில் ட்ராவல்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 3t. T is a second and Vயோட வெலாசிட்டி யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பர் -1. ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சென்ட்ரிபிட்டல் அண்டு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் அட் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட். 2 செகண்டில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன் ஆக்சலரேஷன் அண்டு ரேடியஸ் வெக்டார். அப்போ ரிசல்டன் ஆக்சலரேஷனும் ரேடியஸ் வெக்டாரும் நம்ம என்னென்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா வெலாசிட்டி கண்டிப்பாக தேவை. அப்போ வெலாசிட்டி V ஈக்குவல் டு 3t. ஓகேங்களா? யூனிட் என்ன பண்ணுவோம்? மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ 3t வந்து எத்தனை செகண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2 செகண்ட். அப்போ ஈக்குவல் டு 6 மீட்டர் செகண்ட் பவர் -1 வெலாசிட்டி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் கண்டுபிடிக்கலாம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு V² டிவைட் பை R. அப்போ VA ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 6 × 6 36 டிவைட் பை Rோட வேல்யூ 10. அப்போ டிவைட் பண்ணால் 3.6 மீட்டர் செகண்ட் பவர் -2. இது ஆக்சலரேஷனுக்கான யூனிட். அடுத்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் dv பை dt அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? dvயோட வேல்யூ என்ன சொல்கிறோம் நம்ம? 3 வித் டைம் தானே. அப்போ இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த டைம் எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா v/t ஈக்குவல் டு 3. சரிங்களா? அப்போ நமக்கு v/tயோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது? மொத்தமாக 3 மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன் ஆக்சலரேஷன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த வெக்டர். ரிசல்டன் என்ன சொல்கிறது? கால்குலேட் த ஆங்கிள் பிட்வீன். ஆங்கிள் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது ரெண்டுத்துக்கு இடையில்? ரிசல்டன் ஆக்சலரேஷன் அண்டு ரேடியஸ் வெக்டர். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம? tan தீட்டான்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? tan theta ஈக்குவல் டு இது மேலே எழுதலாம் AT டிவைட் பை AC. அப்போ ATயோட வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம? 3 டிவைட் பை ACயோட வேல்யூ 3.6. அப்போ இது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கிடைக்கணும் நமக்கு? tan theta ஈக்குவல் டு 0.833ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தீட்டா மட்டும் என்ன tan இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா tan இன்வர்ஸ் இன்ட்டு 0.833ன்னு கிடைக்கும். இது நம்ம ரேடியனாக நம்ம என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாக் புக்கில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0.69 ரேடியன். இதுவே நம்ம டிகிரிலேயே நம்ம மென்ஷன் பண்ணலாம். டிகிரியில் மென்ஷன் பண்ணால் 1 ரேடியனோட வேல்யூ என்ன சொல்லுவோம் நம்ம? 57.17 டிகிரின்னு சொல்லுவோமா? அதை கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி தீட்டா ஈக்குவல் டு 40
டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் வருது. சரிங்களா? இந்த சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன், நமக்கு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷனுக்கான ஃபார்முலா தெரியும். சரிங்களா? அந்த 4 ஃபார்முலா பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன ஃபார்முலா? கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் லீனியருக்கு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம், சர்க்குலருக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லீனியருக்கு, இன்னொன்று வந்து சர்க்குலர் மோஷனுக்கு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? v = u + at. அடுத்தது s = ut + ½ at². சரிங்களா? தேர்ட் என்ன பார்த்தோம்? v² = u² + 2as. ஃபோர்த் ஒன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா s = v + u × t/s. இப்போது லீனியர் வெலாசிட்டினா அதோட ரீப்ளேஸ்மெண்ட் என்ன போட்டோம்? ஆங்குலர் வெலாசிட்டின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போது u0ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, லீனியரோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலரோட இனிஷியல் வெலாசிட்டி ω0ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஏ வந்து என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாமா? டி அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். எஸ் வந்து என்ன எடுத்துக்கணும்னு சொன்னோம்? டீட்டான்னு போடுவோம். ஈக்குவல் டு யூக்கு பதிலாக என்ன போடுவோம்? ω0 டி ப்ளஸ் 1/2, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா t². சரிங்களா? இந்த இடத்துல v² பதிலாக என்ன போடுவோம் நம்ம? ω² ஈக்குவல் டு யூக்கு பதிலாக ω02 ப்ளஸ் 2, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, எஸ் வந்து என்ன பண்ணுவோம்? டீட்டா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? டீட்டா. இதில் வந்து விக்கு பதிலாக ω ப்ளஸ் யூக்கு பதிலாக ω0 இன்ட்டு டி, எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் நம்ம? டீட்டா. சரிங்களா? அவ்வளோதான் இதுக்கான ரிலேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் ஆங்கிள் என்ன மாறும்? டீட்டான்னு மாறும். இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். அடுத்தது இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டியாக இருந்தால் ஒமேகா, இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்தால் ω0. இதெல்லாம் ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது ஆங்குலர் ஆக்சிலரேஷன், லீனியர் ஆக்சிலரேஷன் ஏ, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எ பார்ட்டிகல், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.14 போடுங்க. எ பார்ட்டிகல் இன் ஏ சர்க்குலர் மோஷன் வித் அன் ஆக்சலரேஷன். சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதோட ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷனோட வேல்யூ 0.2 ரேடியன் செகண்ட் பவர் -2. ஸோ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். வாட் இஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பார்ட்டிகல் ஆஃப்டர் 5 செகண்ட். 5 செகண்டுக்கு அப்புறம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் ஒன்று என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி t = 5 செகண்ட். அஸ்யூம் த இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ அவங்களே 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ω0 = 0. ஸோ இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா θ = ω0 t + 1/2 ஆல்ஃபா t². அப்போ ω0ஓட வேல்யூ 0வா? அப்போ θ = இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0. அடுத்தது 1/2 ஆல்ஃபா t². அப்போ 1/2 ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு? 0.2 இன்ட்டு டீயோட வேல்யூ என்னதுன்னா 5². அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1/2. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 10⁻⁻1 × 25. ஸோ இந்த 2க்கு என்ன பண்ணலாம்? நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? θ = இந்த 10⁻⁻1 இருக்குங்களா? அப்போ இதை 2.5 ரேடியன் எழுதணும். அப்போ ரேடியன் நம்ம என்னவா மாற்றணும்? ரேட் மட்டும் இருக்குங்களா?
ரேடியன் என்ன மாற்றலாம் அப்படின்னா டிகிரியை மாற்றணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு 1 டிகிரி 1 ரேடியனோட வேல்யூ டிகிரியில் மாற்றினா 57.17 டிகிரி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 143 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 143 டிகிரி. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 143 டிகிரி அப்ராக்சிமேட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த யூனிட் வந்து இதோட முடியுது. செகண்ட் யூனிட் வந்து இன்னைக்கு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நோட் அப்படின்ற பாயிண்ட்டை பாருங்கள். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் மோஷன் ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் லீனியர் மோஷனுக்கு எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் ஆக்சலரேஷன் மாறக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன் அப்ளிகபிள் ஒன்லி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அதே ஆங்குலர் மோஷனுக்கும் நம்ம ஐ மீன் சர்க்குலர் மோஷனுக்கும் லீனியர் மோஷனுக்கும் ஆக்சலரேஷனோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். அதே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லாட்டி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கான இந்த செகண்ட் லெசன் இன்னையோட கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பாய்.